தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நாதவர்ஜன் அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். இந்நிகழ்வை தலைமை தாங்கி நிற்கும் இந்நிகழ்வை தலைமை தாங்கி நிற்கும் சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MTC தணிகா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் இயக்கத்தின் கொள்கை வழிகாட்டிகளான நம் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையில் அவர்களுக்கு மலர்களை தூவி நமது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்களும் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களும் கழக பரப்புரையாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் மற்றும் தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் JCD பிரபாகர் அவர்களும் இவையெல்லாம் தலைமை தாங்கி நிற்கும் சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MTC தணிகா அவர்களும் அடுத்ததாக ஐயா VS பாபு அவர்களையும் வருக 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 என மேடைக்கு அழைக்கிறோம். கழக தோழர்கள் தயவு செய்து சற்று இடைவெளி விட்டு நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லாவண்யக்கா கழக தோழர்கள் தயவு கூர்ந்து சற்று இடைவெளி விட்டு நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து மாவட்ட இணை செயலாளர் திரு நாகராஜ் அவர்களையும் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் திரு பத்மநாபன் அவர்களையும் சென்னை வடக்கு பகுதி செயலாளர் தினேஷ் அவர்களையும் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜா அவர்களையும் மேற்கு பகுதி செயலாளர் கார்த்திக் அவர்களையும் இளைஞர் அணி செயலாளர் ரோகேஷ் அவர்களையும் வழக்கறிஞர் அணி செயலாளர் ஹரிஷ் அவர்களையும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சரண் அவர்களையும் உறுப்பினர் சேர்க்கை அணி எத்திராஜ் அவர்களையும் மாணவர் அணி செயலாளர் திரு உமர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நீ ஃப்ளோ போயிட்டே
எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தினை முன்வைத்து, பிறப்பால் அனைத்து மனிதர்களும் சமம் என்கிற எங்களின் கொள்கை கோட்பாட்டினையும் முன்வைத்து, எங்கள் கழக தலைவர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தல் படி நடக்கவிருக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என் கட்சி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவரும் எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பம். ஆம், எவரும் எதிர்பாராத ஒரு அரசியல் திருப்பம். ஏன், ஒரு மாநில அரசு முதல் ஒரு மத்திய அரசு வரை ஒரே ஒரு மனிதரை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்காகவும், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்காக மட்டுமே. அப்பேற்பட்ட நமது கழக தலைவர்களில் நமது படைத்தலைவர்களாக விளங்கும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்களையும், மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா KA செங்கோட்டையன் அவர்களையும், துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும், கழக பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களையும், தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர் JCD பிரபாகர் அவர்களையும், இதற்கும் மேலாக எங்களுக்கெல்லாம் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அடையாளமாக விளங்கும் கொஞ்சம் கழக தோழர்கள் லைவ் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனையெல்லாம் தலைமை தாங்கி நிற்கும் எங்கள் மாவட்ட செயலாளர், சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MTC தனிகா அவர்களையும், அடுத்ததாக நமக்கெல்லாம் மூத்தவரான ஐயா VS பாபு அவர்களையும் வருக 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 என வரவேற்பதில் சென்னை வடமேற்கு மாவட்ட கழகம் மிகவும் பெருமை அடைகிறது. அன்பும் மரியாதையும் நிறைந்த இந்த நிகழ்வை இனிதாக தொடங்கும் வகையில் தமிழரின் மரபு பெருமையை உலகறிய செய்யும் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்க அனைவரும் சற்று எழுந்து நிற்கும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து. DJ தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக நம் இயக்கத்தின் வலிமை அதன் கொள்கைகளில் உள்ளது. அந்த கொள்கைகளையும் மக்கள் நல பயணத்தையும் எடுத்துரைக்கும் நமது கொள்கை பாடல் இதோ. அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன்
இது இரட்டை போர் யானை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை. யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும், வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரக இணைய மாறும் நிலைமை பண் பயனுற பெண் பயனுற தலைமுறை ஒளிபெற வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம். கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். ஒளி தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே. இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்லாட்டும் உடனே நல்லாட்சி நமதே. முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே. நல்லாட்டும் உடனே நல்லாட்சி நமதே. முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழக வெற்றி கழகம் வாழி. புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். அடுத்ததாக நமது கட்சியின் உறுதிமொழியை வாசிக்க சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் சகோதரி லாவண்யா அவர்களை அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீர்த்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்பொழுதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று
உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. நேரத்தின் அருமையை கருதி ஒரு 2 நிமிட சிறப்புரை ஆற்றுவதற்காக நமது மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் திரு VS பாபு அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இங்கே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வரவில்லை என்றாலும் நிறைய வேலை இருக்குதுன்னு அண்ணன்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சார கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அருமையான தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த ஆணையின்படி நம்முடைய மாவட்ட செயலாளர் அனுமதி கேட்டு இந்த கூட்டத்திலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை அண்ணன், கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிக்கும் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி, அரசியல் என்றால் என்னவென்று அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய ஐயா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரச்சார பீரங்கி அண்ணன் ராஜ்மோகன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற கழக பரப்புரை செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, வர இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, இந்த பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த வட்டக்கழக செயலாளர்களே, மாநில மாவட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளே, செயற்பியல்களே, மரியாதைக்குரிய நம்முடைய தங்க தளபதியினுடைய உயிரினும் மேலான இளைஞரணி பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் இந்த தொகுதியின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தங்க தளபதி வருங்கால முதல்வர் அதே போன்று நம்முடைய வருங்கால மாண்புமிகு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அதே போன்று நம்முடைய அண்ணன் மாண்புமிகு செங்கோட்டையார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் இங்கே இந்த சிறப்பான கூட்டத்தில் நாங்கள் காலையிலிருந்து நேற்றிலிருந்து நானும் மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இங்கே உங்களை எல்லாம் அழைத்தோம். எங்களுடைய அழைப்புக்கேற்று நீங்கள் வந்ததுக்கு முதலில் உங்களுடைய கால்களிலே ஊர்ந்து வணங்கி நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது எனக்கு பின்னால் அண்ணன்கள் இங்கே சொல்ல இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை கேட்டால் இந்த ஆட்சி நேற்று 15ஆம் தேதியே போயிடுச்சு.
அண்ணன் தங்க தளபதி அவர்கள் 15ஆம் தேதி முதலமைச்சர் ஆயிட்டாரு. இங்க 2 பேரும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஆதவர் அர்ஜுனா அவர்களும் அண்ணன் செங்கோட்டை அவரும் மாண்புமிகு ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இங்கே இருக்கின்ற வேட்பாளர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர், அவரை நான் அறிவேன், என்னை அவர் அறிவார். எங்கள் இருவரையும் இந்த தொகுதி மக்கள் அறிவார்கள். 2011 எப்படி ஜெயிச்சார் என்னன்றதெல்லாம் நாங்கள் விரைவாக சொல்ல இருப்பில்ல. ஏன்னா நம்ம இவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க. அண்ணா ஆதவர்ஜுனா நேற்றே சொன்னார், நாங்கள் ரொம்ப பேசக்கூடாதுட்டார். ஏன்னா நம்ம பாணி வேறு மாதிரி போயிடும். அதனால் மரியாதையாக பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நேற்றே சொல்லிட்டார். சேரும்போதே சொன்னார், பொதுச் செயலாளர் சொன்னார், அதையும் தாண்டி மாவட்ட செயலாளர் சொன்னார். ஏன்னா நம்ம இது பேசினா தாங்காது. அதனால் நான் தனியாக பேசுகிறேன் உங்கள் கையில். இன்றைக்கி அவங்க 2 பேரும் அண்ணன் நாஞ்சிலார் வந்திருக்காரு. அவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம கேட்கணும். அதனால் இந்த ஆட்சி அவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் அவர்களே உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இங்கே எந்த நல்லதிட்டம் நடக்கலை, எந்த ஒரு இதுவும் நடக்கலை. எல்லாம் பில்டிங்கு கான்ட்ராக்டு தான். எல்லாத்தையும் உடச்சி கரெக்ஷன் தான், கமிஷன் தான். எல்லாம் இங்கே கலெக்ஷனும் கமிஷன் இதுதான் இங்கே நடக்குது. இங்கே இப்போ 4.5 வருஷமாக இந்த கதையே முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு போகிற நேரம். நீங்கள்லாம் நம்முடைய தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆகணும்னு நம்ம ஒரே நோக்கத்தோடு ஒன்றுபட்டு இந்த தொகுதியையும் வென்றெடுத்து தளபதியையும் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன்மாருடைய காலடியில் வைக்கிறது தான் நமக்கு வேலை. அதனால் இன்றைக்கு சிறப்பான கூட்டத்தில் நம்முடைய அவங்கெல்லாம் கேட்குறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களே, அண்ணன் செங்கோட்டை அவர்களே, இங்கே எந்த வேலையும் நடக்கலை. எங்கள் வேலையும் ஒழுங்காக நடக்கலை. சும்மா தான் ஃபோட்டோ ஷூட்டு தான். இங்கே எந்த ரோடும் சரியில்லை. இன்டீரியர் ரோடு உள்ளே போனீங்கன்னா எல்லா ரோடு நோண்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, உண்மை தானே? தெரியுதா? அதனால் நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். இங்கே எந்த ரோடும் சரி கிடையாது, எந்த வேலையும் சரி கிடையாது. ஏதாவது பில்டிங்கை உடைக்க வேண்டியது, கமிஷன் வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இதுதான் வேலை அவங்களுக்கு. அடித்ததெல்லாம் போகிறோம். அதனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். இனிமேல் வர இதில் நம்ம ஒத்துமையாக இருந்து ஆகவே இன்றைக்கு இந்த தொகுதியில் எந்த பணியும் நடைபெறவில்லை. நடக்கிறதெல்லாம் கமிஷன் பணி தான், எல்லாம் கரப்ஷன் தான். ஒன்றுமே எல்லா ரோடும் ரிப்பேரு. எந்த ரோடுக்கு போனாலும் பள்ளம் நோண்டி வச்சுருக்கோம். மெட்ரோ வாட்டர் குழா நோண்டி வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒவ்வொரு வீதியாக பேர் சொல்லுவேன். எல்லா பேரும் இந்த தெருவில் தொகுதியை மொத்த தெரு பேரும் சொல்லுவேன். அதுக்கு ஒரு நாள் ஒன்றா உங்களுக்கு உத்தரவு தரட்டும். எல்லா தொகுதியும் நான் வாயிலே ஒரு தெரு இல்லாமல் சொல்கிறேன். அந்த தெருவெல்லாம் இவர் 3 தடவை 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தார். 10 தெரு சொல்லிட்டாருன்னா நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன். கரெக்டா? ஒன்றுமே தெரியாது. அப்படியே வர வேண்டியது காரில், அப்படியே போயிட வேண்டியது. அப்படியே டாட்டா காப்பிக்க வேண்டியது, அப்படியே போயிட வேண்டியது. ஜனங்களை ஏமாத்துறது தான் அவங்களுக்கு வேலை. அதனால் நான் கூடவே இருந்தவன், நான் அனுபவித்தவன். அதனால் இந்த ஆட்சி விழுந்து விட்டது. இனி வர தேர்தலில் தங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். அதான் நமக்கு வேலை. இங்கே 2 பேரையும் மாண்புமிகு ஆக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவருக்கு தமிழ்நாடு பூரா சுற்றின்னு வராரு. அதனால் அவரால் முடியல. காலையில் 7 மணிக்கு வந்தார். 7 மணிக்கு வந்துட்டு நம்மளே எழுப்பினார். நான் பார்த்தேன், என்னப்பா இது பெரிய ஒம்பாவி போச்சு. இவர் 7 மணிக்கெல்லாம் வராரு. அவர் அப்படியே சுற்றிட்டு வராரு. அதனால் இது ஒரு சிங்கம், இது நமக்கு ஒரு சிங்கம், அது ஒரு பேச்சாளர் சிங்கம். அதனால் பாருங்க, அண்ணா ஜேசிடியும் வந்திருக்காரு. வாங்க. அதனால் இந்த தொகுதியை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு தனியாக மாவட்ட செயலரை வச்சு நாம் தனியாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாம் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போல்லாம் அவங்க பேசட்டும், நம்ம கேட்கணும். ஆகவே நம்முடைய தங்க தளபதி அவர்கள் மே மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார்.
என்று சொல்லி இந்த தொகுதியை நாங்கள் உங்கள் காலரில் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம். மீண்டும் சொல்கிறேன், 2வது முறையாக சொல்கிறேன், இந்த தொகுதியை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம். வரபோது நாங்கள் எல்லாம் மாண்புமிகாக தான் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. என்ன வந்திருக்கான் திடீர்னு? சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க நன்றி ஐயா. அண்ணன் தூக்குன அன்னை இப்ப இவ்வளவு நேரம் கொஞ்சிட்டு இருந்த அந்த குழந்தை மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் தளபதி அவரின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையாக எண்ணி அவர்களின் எதிர்காலத்தை அடுத்த ஒரு சிறப்புரை ஆற்றுவதற்காக முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் சகோதரர் செனோரா அசோக் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் அவர்களை பேச அழைக்கிறேன். முதல் பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் இது. எனக்கு பொது மீட்டிங் நிறைய பேசியிருக்கேன் மண்டபத்தில், ஆனால் அரசியல் ரீதியாக முதல் பொதுக்கூட்டம் இது. அதனால் ஏதாவது தவறுதலாக பேசினால் அதை யாரும் அது சோஷியல் மீடியாவில் பெருசு பண்ணி எதுவும் பண்ண வேணாம். நான் அரசியலில் ஒரு குழந்தை, அதில் தவறுதல் எடுத்துக்க வேணாம். பொதுவாக நான் இங்கே வந்த காரணமே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன். இல்லைனா எனக்கு இங்கே இல்லை, ஒரு விஷயம் பேசணும் தான் வந்தேன். எனக்கு வயசு இப்போ 59. நான் 13 வயசு இருக்கும்போது பேசலாமா? உங்கள் பர்மிஷனோடு தான் பேசுகிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களை ரசித்து 13 வயசில் ஒரு நல்ல மனிதராக இருக்காங்கன்னு ரசித்து, இன்றைக்கி 59 வயது. என்னோடய அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்தது அவர்தான். எனது நல்லது கெட்டது எல்லாம் என் ஆசீர்வதித்தது அவர்தான். இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக, ஒரு நேர்மையுள்ள மனுஷனாக, கரப்ஷன் இல்லாத ஒரு மனுஷனாக இப்படி தான் வாழணும், எப்படி வாழணுன்றதை என் குருநாதர் அவர்கள்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். நான்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு 10 கார் 20 காரில் போனால் தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு சாவுக்கும் கல்யாணத்துக்கும் போயிட்டு இருந்தவன் நான். அங்கே இறங்கி 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு பார்வை, திருட்டு பார்வையை பார்த்து அது ஒரு ரசனையாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் கலைவாணர்களை எங்கள் ரஜினி சார் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பொக்கே எடுத்துக்கிட்டு வந்ததை பார்த்த உடனே, இவர் பின்னாடி 1 லட்சம் பேர் போகலாம், அப்படி இருக்கும்போது நான் என்னடா ஒன்றுமே இல்லாமல் 10 காரில் ஒரு 50 பேரோட போய் அப்படின்னு நினச்சி 25 வருடமாக நான் தனியாகத்தான் திருமணத்திற்கும் எந்த கெட்ட நிகழ்ச்சி எது இருந்தாலும் நான் தனியாக தான் போக ஆரம்பித்தேன். அப்படி அவரை பார்த்து கற்றுக்குன்னு இருக்கும்போது எனக்கு அவர் அரசியல் வரவில்லை. அவருடைய உடம்பு சூழ்நிலை, அப்போ கரோனா வந்தது தான் காரணம். அவர் கரோனா வந்தனால டாக்டர்ஸ் அவர் சின்ன ஆப்ரேஷன்ஸாக நடந்தனால அந்த கரோனா ஒரு 100 அடி தள்ளி தான் ஒரு மீட்டிங் போடணும் போது க்ரௌட் இல்லாமல் போட முடியாத ஒரு காரணம் தான் டாக்டரோட அட்வைஸில் அவர் அரசியல் வராமல் போன சூழ்நிலை இருந்தது. அப்போ எனக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல லீடர் வேணும்னு காத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல லீடராக நான் யாரையுமே கருதலை, பார்க்கல. அது என்னுடைய நம்பிக்கை, அதாவது யாரும் இருக்கிறது தான் என்னுடைய நினைப்பு, நான் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது நம்ம லீடர் இன்றைக்கி தளபதி அவர்கள், அவர் சினிமாவெல்லாம் விட்டுட்டு பல கோடி சொத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்தில் அம்பானி மாதிரி பணம் இருக்கவங்க கூட 10 ரூபா எடுக்க யோசிக்கிற காலத்தில் 10 ரூபா எடுக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரன் தான் பேரை ஒய்ய, பணக்காரங்க யாரும் பணம் எடுக்க மாட்டாங்க. ஏங்க பணம் கொடுத்துருவாங்க, பணக்காரன் பணமே எடுக்க மாட்டாங்க. வர்றதை வாங்கி வச்சுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க. அதனால் பணக்காரனை குறை சொல்ல, நிறைய பணக்காரன் அப்படி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாரோட பழகிறத வச்சு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது பல கோடி 500 கோடி 300 கோடி சொத்தை விட்டு இன்னொரு 20 வருஷம்
30 வருஷம் ட்ராவல் பண்ணுற மனிதர் வராரு, ஏன் வராருன்னு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னுடைய மனைவி என் லீடர் கூட படித்தவங்க. அந்த அம்மா நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. சின்ன வயசு எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், டிசிப்ளின் இருப்பார்லாம் என் பொண்டாட்டி சொல்லும். என் பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டர்ஸ். முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வந்து 45 வருஷம் அவர் கூட இருந்து வந்த விஷயம், அதனால் சொன்னால் புரியும். அதனால் என் பையன் எல்லாம் டாக்டர்ஸ் இருந்தாங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, முதல்ல நான் உண்மை பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். மேடை ஏறிட்டோம் பொய் பேசுகிறன்றது தான் மேடை. இவ்வளோ நாள் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய், உங்களுக்காக பேசுறது, உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுறது. நான் அந்த பேச்சை நான் இங்கே வரலை, நடந்ததை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கேயும் நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் லீடர் கூட படித்து எங்களோட நண்பர்கள், அண்ணன் பையன் பொண்ணுலாம் வந்து என்னை சொல்லும்போது, ஏன் இவர் வரார, இவர் பின்னாடி நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு 15 நாள் முன்னாடி அவர் பார்க்க சென்று இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆதவர்ஜுன் சார் வந்து எனக்கு ஒரு 12-13 வருஷமாக தெரியும் பேஸ்கெட்பால் அசோசியேஷனில். அவர் பேஸ்கெட்பால் பிளேயராக ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவர். அது அவர் நான் பேசலாமா என்னன்னு தெரில, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆகிடக்கூடாது. அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஏழை குடும்பத்தில் எஸ்டிஏ பேஸ்கெட்பால் கோச் வாசலில் இருந்து எனக்கு உள்ள சான்ஸ் கிடைக்காத ஆடுறதுக்குன்னு இருந்த ஒரு மனிதர். வாய்ப்புள்ள நீங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா எல்லாம் நினைக்காதீங்க, இண்டிவிஜுவல் நினச்சா முடியுன்றது ஒரே ஒரு உதாரணம் ஆதவர்ஜுன். அப்படி வந்து இப்போது நம்ம லீடர் வந்தது 2 வருஷமாக தான், 3 வருஷமாக அரசியல் வந்திருக்கார், மக்கள் நிலையில் தான் இருந்தார். அப்போது ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் இப்போ ரஜினி மன்ற மாவட்ட செயலராக இருக்கும்போது தலைவரை பற்றி எப்பயுமே எங்களை புகழ்ந்து பேசி, நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும்போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏழைங்களை நல்லா இருக்க வேணா, ஏழைங்களுக்கு கொடுங்கண்ணே, புடவை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு 5000 புடவைகள், ஸ்கூல் பேகு பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்கள் ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான் ஆதவர்ஜுன். அப்படி பண்ணுற மனிதர், எங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்றைக்கி போராட்டத்தில் அவர் பேசுகிறதா பெரிய சர்ச்சைகள் இருக்குது. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தால் அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்குது, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலைன்ற ஒரு காரணத்தினால நேராக பார்க்குறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேறு மாதிரி சொல்லுவோம், நேரில் பார்க்குறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமாக ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்றைக்கி லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டினா விட்டுருவேனா, என் பையனை திட்டினா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டினா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாளில்? அப்போது அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்றைக்கி நடந்தது போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமாக இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத இயக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம். அப்படி வந்ததாக தான் நான் கருதுகிறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசலை. அதனால் எனக்கு என் ரசிகர்கள், நான் இவ்வளோ 45 வருஷம் இருந்தனால முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதில் இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகியிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகியிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவி கேல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு
எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் விட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் சார் உங்களை தான் எனக்காக அது எங்கள் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ ஏதோ தப்பாக பேசுன மாதிரி. அது மறந்து போச்சு பாருங்கள். சாரி சார். அதான் முதல் மேடை, மன்னிச்சிருங்க, பொதுக்கூட்ட மேடை, அரசியல் மேடை. நான் 10 நாள் முன்னே பார்க்க போனேன், லீடரை பார்க்க போனேன். நான் லீடர் தான் சொல்லுவேன் அவரை. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி சாரை தலைவர் பேசுறதுனால அந்த தலைவரை சொன்னோன்னா நல்லா இருக்காதனால தான் லீடர்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் அவர்களை போகிறேன், உள்ளே போய் உட்காந்து பேசுகிறேன். ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போய் உட்கார்றேன். உட்காரும்போது இது ஆல்ரெடி ஒரு சின்ன இஷ்யூலாம் போச்சு. நிறைய பேர் நம்மளை பிரித்து விட்றதான உலகமே இருக்குது. அந்த மாதிரி ஏதோ நடக்குதுன்னு இருக்கேன். அப்போ சாரோட உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பேசும்போது அவரை கேட்டேன், சார் ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னாரு. சார் 45 வருஷம் ஒரு மனிதரோடு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் செல்ஃபோனை கூட எடுத்து காமிச்சேன். அவர் முன்னாடியே ரஜினி சார் ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் டிசம்பர் 12 உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு நல திட்ட உதவிகள் பண்ணிவிட்டு பேப்பர் ஆடு கொடுக்குறது என் வழக்கம். அதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நானும் அவரும் ரசிகருங்க. எனக்கும் தலைவர் அவர், எனக்கும் தலைவர் இது. அதனால் அதெல்லாம் இங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நீ ஸ்க்ரீனில் கூட அதே வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படியாப்பட்ட லீடர், பொறாமை இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், யாரும் எதிர்க்காமல் அப்படி இருந்த ஒரு லீடர் தான் நம்மளுக்கு வேணுன்றனால துண்டை எடுத்து கையில் கொடுத்து எனக்கு போடுங்க சார், உங்கள் கையால் போடுங்க லீடர்னு சொல்லி தலையில் போட்டுக்கிட்டு கட்சியில் சேர்ந்தவன் நான். அவர்கள் அதையும் சொல்ல வந்தேன், இருக்கிற இடத்துக்கு உண்மையாக இருப்பேன், அது மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கும் சொல்கிறேன், 45 வருஷம் பழகினால அவரை தலைவரை என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதனால் யாரும் தயவுசெய்து டிவிக்கு என் லீடர் சார்பாக கேட்டுக்கிறேன், யாரும் தவறுதலாக எதுவும் அவரை பேச வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்த்து நம்ம தலைவரே எங்களை சொன்ன வார்த்தை நான் ரசித்தேன் போனன்றனால யாரும் தவறாக பேசி ஒருத்தர் திட்டம் போது சைலண்ட்டாக இருந்தாலே சண்டை இருக்காது. நீங்கள் திரும்பி போட்டால் தான் சண்டை, திரும்பி போடாதீங்க. ஒரு மாபெரும் மனிதன், தயவுசெய்து அவர் எதுவும் பேசாதீங்க கேட்டுக்கொண்டு ஆதவர்ஜுனா அவர்களை அதுக்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்புரை ஆற்றியமைக்கு மிக்க நன்றி அண்ணா. எல்லா மேடைகளிலும் சொல்றது தாங்க, என்னதான் எங்க தலைவர் மீது நீங்கள் அவதூறுகளை பரப்பினாலும், அல்லல்படும் செய்திகளை பரப்பினாலும், எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும்னு நினைக்கிற அந்த ஒவ்வொரு மனசு தாங்க தமிழக வெற்றி கழக தோழர்கள். இதனை அடுத்து அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் JCD பிரபாகர் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் பேச அழைக்கிறேன். பேரன்பிற்குரிய வெற்றி விழா கூட்டம் போல திரண்டிருக்கிற என் அருமை தளபதியின் நெஞ்சத்தில் நீங்காத நிறைந்திருக்கிற வீரர்களே, வீராங்கனைகளே, இங்கே எழுச்சியுரை ஆற்ற வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, நம்முடைய தளபதியை பற்றி மேடைதோறும் முழங்கி கொள்கை விளக்கத்தை அளித்து வருகிற அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரியவரும், புரட்சி தலைவர் அடியொற்றி புரட்சி தலைவி அம்மா ஆணையை ஏற்று தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விழுதுவிட்டு வளர்வதற்கு காரணமாக இருந்தவரும், தூய உள்ளத்தோடு தொண்டு உள்ளத்தோடு இன்றைக்கு தளபதியின் தலைமையை ஏற்று அவர் ஆணையை ஏற்று அவர் சொல்லுகிற அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு செம்மையாக நிறைவேற்றி வருகிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அருமை சகோதரர் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே, அருமை சகோதரர் செனோரா அசோக் அவர்களே,
கூற்றுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஆற்றல் படை இங்கே கொளத்தூரிலும் இருக்கிறது பார் என்று பாருக்கு உணர்த்துகிற என் அருமை சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்ம செனோரா அசோக் அவர்கள் தான் யார் ரசிகர் மன்றத்திலே வளர்ந்தார் என்பதையும் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதையும் இங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையில் இதுகாரம் எள்ளளவும் மாசு மறுபற்ற முறையிலும் தூய எண்ணத்தோடும் எல்லா தலைவர்களையும் மதிக்கின்ற பாங்கினை இந்த நாடே அறியும். அந்த வகையில் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அசோக் சார் கேட்டார் என்பதற்காக அல்ல, அவருக்கே தெரியும் தான் பேசியது என்ன, அதற்கு என்ன விளக்கம் என்பதை அவராகவே தரத்தான் போகிறார். நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்துக்கொண்டு போகவில்லை, மாலை எடுத்துக்கொண்டு போகவில்லை, ஒரு வேதாகமத்தை பைபிளை அவர் கையில் கொடுத்து என்ன என்று கேட்டார். நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடையை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழ் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சாதாரண மனிதராக பிறந்து மாமனிதராக வளர்ந்து தன்னை வாழ வைத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற உள்ளம் அவர் உள்ளம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவார், நாங்கள் அறிவோம். அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக, சகோதரர் அசோக் அவர்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கே நிச்சயமாக பேசுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் உப்பரியிலே வைத்து பாராட்ட வேண்டியவர்களை போற்ற வேண்டியவர்களை நாம் பாராட்டுவோம், போற்றுவோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நம்முடைய சகோதரர் VS பாபு அவர்கள் இன்றைக்கு கொளத்தூர் பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், வர வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அண்ணன் VS பாபு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், யாரை வரவேற்க வேண்டுமோ வரவேற்பார், யாரை ஓட விட வேண்டுமோ ஓட விடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய அரசியல் பயணம் காரணமாக பல்வேறு திக்குகளே மூலை முடுக்கெல்லாம் முனைந்து வந்தவர். கொளத்தூர் பகுதியை நன்கு அறிந்தவர், மக்களுடைய நாடி நரம்புகளை தொட்டு பார்த்தவர், தேவைகளை உணர்ந்தவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர்களை எல்லாம் பக்கத்திலே அரவணைத்து வைத்திருப்பவர். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம், அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்குகிற எந்த கட்சியும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தளபதி விஜய் தான் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இதில் என்ன காரணம் என்றால், இதற்கு என்ன காரணம் என்றால், மக்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு, எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஏமாந்து மீண்டும் ஒரு எம்ஜிஆர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த நேரத்தில் அந்த ஏக்கத்தை வாட்டத்தை போக்குகிற ஒரு நல்லவராக வல்லவராக தளபதி விஜயை பார்க்கிறார்கள். ஒரு நல்லவர் வர வேண்டும், ஒரு நல்லாட்சி தர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவர் எம்ஜிஆரை போல இருக்க மாட்டாரா என்கின்ற அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக கோட்டைக்கு செல்வார், கோலோச்சுவார், மக்கள் வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக மீண்டும் 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 ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு தலைவராக மிளிர்வார்.
ஏமாற்றுக்காரர்களுக்கு தமிழ்நாட்டில் இனி இடமில்லை. எத்து வேலை செய்கின்றவர்களுக்கு இனி இடமில்லை. ஒரே ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். ஊரிலே இருக்கின்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான் ஒருத்தன். நாட்டிலே அவனிடம் ஏமாறாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன். அவன் சொல்லுகிறான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, என் வீட்டிலே தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு சொம்பு குடம் வேண்டும், அதை தா என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கிறான், எப்பா நீ பெரிய ஆள், உன்னிடம் இல்லாதவா செம்பு குடமா நான் கேட்க போகிறேன் என்று ஒரு செம்பு குடத்தை கொடுக்கிறான். 2 நாள் பொறுத்து நான் கொடுத்த செம்பு குடம் எப்படி இருக்குது என்று பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், கொஞ்சம் இரு, பிரசவம் நடந்து கொண்டிருக்கிறது, நீ கொடுத்த அந்த செம்பு குடம் ஒரு குட்டி போட்டிருக்கிறது, எடுத்துக்கொண்டு வந்து தருகிறேன் என்று பெரிய சொம்பு குடத்திலே பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு செம்பு குடத்தை வைத்து, இது குட்டி போட்டிருக்கிறது 2 நாளில் என்று திருப்பி கொடுக்கிறான். வீட்டுக்கு போனவன் யோசிக்கிறான், செம்பு குடத்தை கொடுத்தோம், குட்டி போட்டுக்கிறது கொடுத்திருக்கிறானே என்று வியந்து போய் பெண்டாட்டி அழைத்து சொல்லுகிறான், குடும்பத்தாரை அழைத்து சொல்லுகிறான். 1 வாரம் பொறுத்து அந்த எத்து வேலைக்காரன், ஏமாற்றுக்காரன், எப்படியும் ஏமாற்றியே பிழைக்க வேண்டும் என்று இருக்கின்றவன், எதை சொன்னால் மக்கள் ஏமாறுவள் என்று காத்திருந்து காத்திருந்து ஏமாற்று வார்த்தையாளர் ஏமாற்றுகிறவன் 1 வாரம் கழித்து கேட்கிறான், வீட்டிலே ஒரு பூஜை நடக்கிறது, ஒரு பெரிய வெள்ளி குடம் இருந்தால் கொடு, பூஜை முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறான். இவன் நினைக்கிறான், பித்தளை குடம் கொடுத்ததற்கே குட்டி போட்டது என்று குட்டி பித்தளத்தை கொடுத்தான், ஒரு வெள்ளி குடத்தை கொடுத்தால் அது எப்படி ஆகிறது பார்ப்போம் என்று இவனுக்கு ஆசை. கொடுக்கிறான். 1 வாரம் பொறுத்து என்ன இன்னும் வெள்ளிக்குடம் வரவில்லையே என்று கேட்கிறான். பக்கத்து வீட்டு அந்த ஏமாற்றுக்காரன் சொல்லுகிறான், ஏமாற்றியே பிழைத்தவன் சொல்லுகிறான், பொய் வார்த்தைகளாலே தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வந்த அவன் சொல்லுகிறான், ஐயா நான் என்ன சொல்லுவது, நான் எப்படி அதை விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. நேற்று இரவு நீ கொடுத்த அந்த வெள்ளிக்குடம் குட்டி போடுகிற போது பிரசவத்திலே இறந்து விட்டது ஐயா என்று சொன்னான். குட்டி போடுகிற போது சாதாரண பித்தளை குடத்திற்கு குட்டி போட்ட போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவன் திகைத்து போய் நிற்கிறான். இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தர்கள், ஏமாற்றுக்காரர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், சொன்னதை செய்யாமல் இன்னமும் மக்கள் ஏமாற மாட்டார்களா என்று தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை இந்த கொரத்தூரிலே கேட்கிற இந்த விசில் சத்தம் பக்கத்தில் வில்லிவாக்கத்தில் வரும்போதே கேட்டது. எங்கே இருந்து வரும் சத்தம் என்று பார்த்தா வில்லிவாக்கத்தில் கேட்கிறது. சரி, இந்த பக்கத்தில் பார்த்தால் அது பெரம்பூரை தாண்டி அது துறைமுகத்திலும் கேட்கிறது என்று அசோக் சொல்லுகிறார். ஆக விண்ணை பிளக்கிற இந்த விசில் ஓசை தமிழகம் எங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியின் சின்னமாம், தளபதியின் சின்னமாம், நம்ம வீட்டு விஜயின் சின்னமாம், இல்லதோறும் ஒலிக்கின்ற இந்த சின்னமாம், உள்ளத்திலே ஒலிக்கின்ற சின்னமாக தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்பதற்கு நாம் ஆர்ப்பரித்து உழைப்போம் வாருங்கள் என்று உங்களை கேட்டு வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிறப்புரையான ஒரு பேச்சிற்கே ஒரு சிறப்பு பெரிய கரகோஷ ஒளியுடன் அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்புகளை கொடுக்கலாம். அடுத்ததாக பேச இருப்பவர், அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே வேணாங்க. ஏன், அதிகாரம் கையில இருந்தாலும் அகந்தை இல்லாதவர், பதவி உயர்ந்தாலும் பணிவு குறையாத ஒரு மனிதர், நமக்கெல்லாம் ஒரு அரசியல் ஆசானாக, அரசியல் களத்திலேயே அனுபவம் மிக்கவராக இருக்கும் எங்களின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா KA செங்கோட்டையன் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ ஒலியுடன் பேச அழைக்கிறேன். இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற சென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தின் செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் MTC தனிகா அவர்களை சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ப்பரிக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி, தேர்தல் களமாக இருந்தாலும் சரி, தேர்தலில் எப்படி பிரச்சார மேலாண்மையை பொதுச் செயலாக இருந்து ஆற்ற முடியும் என்ற ஆற்றல் படைத்த
இன்று மற்றவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் கழகத்தில் சிறந்த பணிகளை 30 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிற கழக பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அரிமன்னன் ஆனந்தன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு பிறகு சிறப்பான முறையிலே தன் கருத்துக்களை வழங்க இருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், தேர்தல் பிரச்சார குழுவினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் பிரபாகரன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு அனைவருக்கும் கருத்துக்களை பரிமாறக்கூடிய கழக பரப்புரையாளர், என் நெஞ்சத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிற அன்பிற்கினிய அருமையினன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், ஆற்றல் மிக்க பேச்சாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முனிவேல் அவர்களே, வினோத்குமார் அவர்களே, மைக்கேல் அவர்களே, ரமேஷ் அவர்களே, தினேஷ்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கி இருக்கிற அன்பு சகோதரர் அசோக் அவர்களே, நம்முடைய கழகத்தின் தலைவர், எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், அவர் நெஞ்சங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளே, அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காணுகிற போது அன்பிற்கினிய அருமையனன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையண்ணன் புரசை பாபு அவர்கள் இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில். அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் பொறுப்பாளர் என்று சொன்னாலே மற்றவர்களுக்கு சும்மா சொப்பனமாக விளங்கி கொண்டிருப்பவர் என்பதை நான் அறிவேன். என்னோடு பயணம் செய்தவர் அவர். ஆகவே அவரை பற்றி நான் கருத்துக்கள் சொல்வதை காட்டிலும் அன்பு சகோதரர் தனிகா அவர்களை பற்றி சொல்லுகிற போது நான் போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சராக இருக்கிற போது தனிகா அவர்கள் என்டிசியிலே முதல் காலடி வைத்தார்கள். இன்றைக்கும் நான் பார்க்கிறேன், சிறந்த பண்பாளர், உழைக்கக்கூடியவர், உங்களை நேசிக்கக்கூடியவர் என்பதை நான் அறிவேன். அவருக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், 20 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். நாங்களெல்லாம் இப்போது உங்களோடு இணைந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், புரட்சி தலைவரோடு 1972 எங்கள் பயணங்களை துவங்கினோம். 77 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பவனி வருகிற போது ஒரே மணித்துளி என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். தாக்கி பிடித்தவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் அறிவேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், அடையாளம் தெரியாதவர்களை அடையாளம் காட்டி என்னை எப்படி பயணப்படுத்தினார்கள் என்பது நம்ம அறிவோம். இங்கே அன்பிற்கினிய சகோதரர் இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், நம்முடைய ஆதவ அர்ஜுனை பற்றி சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையிலும் தலை சிறந்த தலைவராக திரைப்படத்தில் விளங்கியவர் போற்றலுக்குரிய ரஜினி அவர்கள். நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2019 நான் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குற போது அவர் ஒரே வரியை சொன்னார், தமிழ்நாட்டில் சிறந்த கல்வித்துறை அமைச்சர் என்று பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், திறந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, மனிதனையும் அவரிடத்திலே இருக்கிறது, நேர்மையை பாராட்டுகிற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி
இங்கே சில பேர் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் போற்றக்கூடியவர், பாராட்டக்கூடியவர், வாழ்த்தக்கூடியவர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதற்கு மேலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போகிறவர் யார்? நாளை தமிழகத்திலே உங்களால் ஆளப்போகின்றவர் தான் நம்முடைய தளபதி என்பதை நான் நாட்டு மக்கள் அன்றைய உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், எல்லோரும் சொன்னார்கள், கூட்டணியிலேயே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். 1972 இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் துவங்குகிறார். 77 தேர்தல் களத்திலே நிற்கிறார். பொது தேர்தலில் நிற்கின்ற போது எல்லோரும் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் மற்றவரும் சொன்னார்கள், இது திரைப்படத்தை போல 100 நாள் தான் ஓடும் என்றார். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அவர் உயிருள்ளவரை அவரான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு அம்மா மதித்தார் செய்தார். இன்றைக்கு சில பேர் சொல்லுகிறார்கள், நாளை தமிழகத்தை ஆளப்போவது நம்முடைய தளபதியை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். இருக்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள், நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவர் தலைமையாங்கி பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக திகழ்வார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சிய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சிய பயணம் எப்படி நாட்டு மக்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் அதே நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், தலைவரை பார்க்கிறோம், அம்மாவை பார்க்கிறோம். நான் இன்றைக்கு தளபதியை காணுகிறேன். நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், எத்தனையோ தலைவரிடத்திலே நான் பழகி இருக்கிறேன். நான் உங்களிடத்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அவருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு. நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அதை எண்ணிப்பாக கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக, சார் அம்மா படத்தையே வச்சுக்கிது, அப்போதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குனார். எந்த தலைவர் சொல்வார்? இது வரலாற்று அப்படிப்பட்ட தலைவர். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டு கால உழைப்பை ஒரே நொடிப்புள்ளில் தூக்கி எறிந்தவரும் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா படத்தை நீங்கள் 25 ஆண்டு காலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அதைத்தான் நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தனிகா பல ஆண்டுகளாக என்னோடு பழகியவர். நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய உழைப்பவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பிலே இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு புறத்தில் இதை தகர்த்திருக்கிற சக்தி ஆரிடத்திலே இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே ஒரே தலைவருக்கு தான் இருக்கிறது. அதுவும் நம்முடைய தூய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான். இது யாராலும் மாற்றி காட்ட இயலாது. எப்படி நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைவர், மற்றவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற தலைவர், அறுபட்டுமல்ல இங்கே இருக்கின்றவர் சொல்லுகிறார்களே, நான் இன்றைக்கு கேட்கிறேன், நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் தலைவர் மலைக்கடலிலே பாடுகிற போது சொன்னார், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனார். எப்போ பாடிட்டு போன பாட்டு இப்போ வருது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனார். இதுதானே உங்களுக்கு குஷியா இருக்குது. நம்ம வேகம் வேறு. அதை விட ஒன்றை பாடினார், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் எனார். அதைத்தான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு, நம்முடைய தலைவருடைய லட்சியம், கொள்கை அனைத்துமே எல்லோரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் காணப்படுகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லாம்
ஆட்சியிலும் பார்த்தாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற பல தலைவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு அம்மாளால் கிடைத்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தூய தலைவரிடத்தில் நான் இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து இந்த பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற போது தான் தெரியும் இளைய ரத்தங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காணப்படுகிறது. இங்கே பேசுகிறோம் சொன்னார்களே, ஒரு தூய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும். எல்லோருடைய கருத்து இதுதான். ஆண்டவரும் போதும் ஆண்டு கொண்டிருப்பவரும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. எல்லோரும் சொல்லுகிற கருத்து ஒன்றுதான். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தமிழகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இங்கே குழந்தைகள் கூட நடமாட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு கூட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இதை முறியடிக்கிற சக்தி ஆரிடத்திலே இருக்கிறது என்றால், மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன், அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சலிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூவில். ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கே நீங்கள் போய் 10 மணிக்குள்ளே ரிசல்ட் போட்டு வந்துடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே மாதம் கவுண்டிங்கிறதுக்கு வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ளே ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நான் உங்கள் வேகத்திலாம் பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. எங்கே ஓட்டு முதிச்சிருவீங்களே, எங்கே ஓட்டு நசுக்கிடுவோம் பயமாக இருக்குது. அப்போல்லாம் ஃப்ரீயாக வருவாங்க, ஜாலியாக போவாங்க. மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்தா அங்கே உட்கார வைப்பாங்க. கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியாக பேசுகிற போது ஒருத்தர் இருக்க மாட்டேன், சேரை எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகிறது. மகளிர் மகாநாட்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் 120 கோடி ரூபாய் செலவு கோவையில். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத வர ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். நீங்க எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? எதுவும் இல்லை. நாடு நலம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்ன இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் என்னென்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தேவை. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்பட வேண்டும். சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஒரு பாட்டில் தண்ணி 15 ரூபாய்க்கு விற்கிறதா. மேலை நாடுகளே போய் பார்த்தால் தெரியும், எங்க டேப்பு திருப்பினா தண்ணி குடிக்கலாம். அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் மாற்றி காட்டுகிற தலைவராக நம்முடைய தலைவர் வருவார். நீங்கள் 15 ரூபாய் கொடுத்து பாட்டிலை குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் பெற தேவையில்லை. தூய்மையான தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் குடிக்கலாம். அதை உருவாக்குவார். அந்த மனது அவரிடத்திலே இருக்கிறது, அந்த தூய எண்ணம் அவரிடத்திலே இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நான் பல தேர்தலை சந்தித்து விட்டு பல தலைவரோடு பேசிவிட்டு பல ஆண்டுகள் 45 ஆண்டு காலம் முருடி வருவதற்கு பிறகு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள். சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
ஏழையின் கண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், சுதந்திரம் பெற்றவுடனே அண்ணல் காந்தி ஒன்றை சொன்னார். ஒரு பெண் நல்லறவிலே நகை அணிந்து விட்டு நல்லறவிலே நடந்து செல்கிற போது அந்த பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ, அன்றைக்கு தான் பெற்ற சுதந்திரம் முழுமையாக பெற்றிருக்கிறது என்று அண்ணல் காந்தி சொன்னாரே. இந்த பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுத்தி காட்டக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை நான் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்டன் வச்சிருப்போம், டச் பண்ணா போது 5 நிமிஷம் வந்துருவான்ட்டாங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா பட்டன் வச்சிருக்காங்க. அவன் தூக்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு விடுறான். எவ்வளவு எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாகனத்தையும் பட்டன் இருக்க டச் பண்ண போதும் 5 நிமிடத்தில் அங்கே பாதுகாப்பு அளிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்படுவது நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் சொல்றோம் தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வருவோம் என்று சொன்னால், எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க, ஆளுக்கு ஆள் பேசுறாங்க. நம்மை தாக்குவது யார் என்று சொன்னால் 23 கட்சிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது நம்ம ஒருவரை பற்றி. என்ன காரணம்? மீண்டும் தமிழ்நாட்டில் இவர்தான் வருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையை புரிந்து கொண்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய தளபதி ஆழ்வார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 2026 நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் நம்முடைய தளபதி மட்டும் தானே தவிர யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களின் ஒவ்வொரு உரைகளையும், உங்களின் ஒவ்வொரு தெளிவுபடுத்தும் அந்த உரைகளையும் அறிவுரையாக ஏற்று, நீங்கள் பார்த்தது போல எப்படி 1967 அண்ணா என்ற 3 எழுத்து மந்திரம் ஒலித்ததோ, எப்படி 1977 எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு 3 எழுத்து மந்திரம் பட்டொலி வீசி ஒலித்ததோ, அதே போல வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வெற்றி தலைவரின் வெற்றி வாக்கு ஓங்கி ஒலிக்கும் என்பதில் ஒருபோதும் ஐயமில்லை. அடுத்ததாக பேச வர இருப்பவர் ஒரு ஆற்றல் மிகுந்த பேச்சாளர். என்னை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் பேச்சு திறமைக்கு ஒரு உச்சபட்ச எடுத்துக்காட்டாக இருப்பவர் நமது தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை ஒரு பெரிய கரகோஷத்துடன் பேச அழைக்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணாக்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, தம்பிகளே, அவர்களே, இவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் வெற்றி கழக சொந்தங்களே, தமிழுக்கு முதல் வணக்கம், வெற்றி தலைவருக்கு உயிர் வணக்கம், பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம், ஆற்றல் மிகு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆற்றல் வணக்கம், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு அறிவு வணக்கம், நடமாடும் நற்றமிழ் நயாகரா நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு நல்வணக்கம், இதயத்தில் இருந்து பேசிய செனோரா அசோக் அவர்களுக்கு அன்பு வணக்கம், தன் பேரோடு வீரத்தை ஸ்வீகரித்துக் கொண்ட மாவீரன் புரசை VS பாபு அண்ணவர்களுக்கு வீர வணக்கம், இந்த மண்ணை கடகத்தின் கோட்டையாக மாற்றிவிட்ட கழக மாவட்ட செயலாளர் தனிகா அவர்களுக்கு அன்பு வணக்கம், திரும்பிய திசையெல்லாம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய TVK தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியாக குரலாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அன்பு வணக்கம். என் பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்து படித்து ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தாயை போல இன்று என் முன்னால் அருமையாக பேசி தொகுத்து வழங்குகிற அன்பு தம்பி ஹரி அவர்களுக்கு அன்பு வணக்கம். 45 கேமரா போட்டு நேரலை போட்டாலும் ராஜமோகன் மீது கொண்ட காதல் காரணமாக ஒளிந்திருந்து படம் எடுக்கும் உளவுத்துறைக்கு ஒரு வணக்கம்.
ஒண்ணு இல்ல, சிஎம் தொகுதினா எப்படி இருக்கணும், சிஎம் தொகுதினா இப்படி இருக்குதுன்றாங்க மக்கள். ஒரு வரியில சொல்லணும்னா எப்படி இருந்த குளத்தூர் இப்படி ஆயிருச்சேன்னு ஒரு ஆதங்கம். எனக்கு அண்ணனிய மேலாம் வருத்தம். ஏன் முதலமைச்சர் இவ்வளவு குறை சொல்றீங்க? இதே நடுநிலையாளர்கள்லாம் பாருங்க, டிவி எல்லாம் போட்டு பாருங்க, ஒவ்வொரு டிபேட்லயும் அவரே நடுநிலையாளர், அடுத்த டிபேட்ல அரசியல் விமர்சகர், அதுக்கு அடுத்த டிபேட்ல பொருளாதார நிபுணர். குளத்தூர்ல பள்ளம் இருக்க, வாயிலடி வாயிலடி, அது பள்ளம்னு சொல்லாத, அப்புறம் அது நவீன மழைநீர் சேகரிப்பு தொட்டி. இது குளத்தூர் சாலைகளா செவ்வாய் கிரக சோலைகளா? அப்படியே நடந்து போய் பள்ளத்துல உள்ளது. அவர் என்ன சொன்னாரு? பக்கிங்காம் கால்வாயில போட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் தூரமா இருக்கு. இதோ மழை பெஞ்சா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த டிச்சில போட்டிங் போலாம், நீந்தி போகலாம், தண்ணியில மிதந்து போலாம். சொன்னதை ஏதாவது செஞ்சாங்களா? எதுவுமே செய்யலையே. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு குறைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களேமா, செஞ்சாங்களா? மாணவர் கடன் முடித்து வைக்கப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. சனம் முடிவு பண்ணிருச்சு, 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும், முடித்து வைக்கப்படும். அதுல எங்களை கேட்கிறாங்க, உங்களுடைய கனவு சொல்லுங்க. எங்க பெரிய கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி நாட்டை காப்பாத்துறதுதான். ஆனா நான் கூட ஒரு 50-100 பேர் வருவாங்க. ஏன்னா குடைச்சல், அவ்வளவு குடைச்சல். முதல் நாள் சொல்லி 18 மணி நேரத்தில் ஒரு மினி மாநாட்டை ஏற்பாடு செய்து காட்டியிருக்கிறார் புரசை VS பாபுன்னு. நல்ல ஒரு கைத்தட்டல தாங்க. அதுல அவ்வளவு குடைச்சல். பேனர் வச்சா பேனர் வைக்காதீங்க, எடுத்துட்டு போறாங்க போலீஸ். அது ஒண்ணு இல்லைன்னு, அவங்க வீட்லயும் தளபதி ரசிகருக்கு இந்த பேனர் வேணும். அதுக்காக நீங்க வச்ச பேனர்ல 4 எடுத்துட்டு போறாங்க. நான் என்ன சொல்றேன், அடுத்த வாட்டி இன்னும் 40 பேனர் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டோர் டெலிவரி பண்ணுங்க. அவர் எம்எல்ஏ வீட்டுக்கு அனுப்புங்க. நம்ம பேனர் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வர எலெக்ஷனோட அவங்கள வீட்டுக்கே அனுப்புங்க தான் நாங்க சொல்றோம். ஒரு 50 பேர் 100 பேர் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வருவாங்கன்னு பார்த்தா அலைக்கடலா வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, தளபதி ஜெயிச்சிட்டாரு. வட சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் TVK. இது ஒரு கட்சியின் முழக்கம் அல்ல, இது ஒரு போர் முழக்கம். இது வெறும் போர் முழக்கம் அல்ல. பல்லாண்டு காலமாக இந்த மண்ணை மலடாக்கி இதில் ஊழலில் திளைத்து ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு எங்க வீதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை எல்லாம் நடுத்தெருவில் நிறுத்திவிட்ட அவர்களுக்கு எதிராக வெடித்திருக்கக்கூடிய புரட்சி முழக்கம் இந்த குளத்தூர் மண்ணில் இருந்து சூளுரைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வெல்ல போகிறது, இது உறுதி. நியூஸ் எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு நியூஸ், திமுக மாநாடு, நாங்க நம்ம குளத்தூரி நாயகன் அண்ணன் MK ஸ்டாலின் மாநாட்டுக்கு வராரு. மாநாட்டு குறுக்க ரேம்ப் போட்டாங்க. ரேம்ப் போட்டு தளபதி மாதிரி நடந்து வர சொல்றாங்க. நம்ம தளபதி நடந்து வரும்போது கீழ இருந்து நம்ம துண்டெல்லாம் போட்டு அப்படி எடுத்து ஒவ்வொரு துண்டை சிரித்த முகத்தோடு மேல போட்டு அப்படி திருவாரூர் தேர் மாதிரி நம்ம தலைவர் வருவாரு. ஆனா இங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ தெரியல, தோல்ல துண்ட போட சுருட்டி தலைமையிலே ஒரு போடு. ஒரே வரியில சொல்லவா, இத்தனை நாளா இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பேர்லாம் என்ன சொன்னாங்க, தளபதி முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் அப்படின்னு. தப்பு, முதலமைச்சர் தான் எங்க தளபதியாக ஆசைப்படுகிறார். நினைத்து பார்க்கிறேன், மேடையில் எத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு மாநாட்டு திடலிலே பொதுச் செயலாளர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாரு, கழக மாவட்ட செயலாளர்கள் உடையாந்துகிட்டு இருப்பாங்க, மேடை பரபரப்பா இருக்கும். 15 லட்சம் கீழே இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் 15 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணின் மீது கூட கை வைக்காத தாயின் கருவறை போல பாதுகாப்பா என்னுடைய பசங்க நிற்பாங்க. அந்த நொடி வரும்,
எனக்கு தெரியும். மைக்கு முன்னாடி வந்து நிப்பேன், மேடையில ஒரு சின்ன பரபரப்பு, முகத்துல மகிழ்ச்சி, பசங்க கிட்ட எழுச்சி, எல்லார் முகத்திலும் புன்சிரிப்பு. மைக்கு முன்னாடி வந்து நின்று சந்தோஷமா ஒரு மூச்செடுத்து சொல்வேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே. அத்தனை பெரிய தலைவர் சாதாரணமா வெள்ளை சட்டையை மடிச்சு விட்டு வெள்ளி காப்பை முறுக்கி விட்டு சிரித்து கொண்டே கசையத்து கையை அசைத்து வரும்போது காண கண்கொடி வேணும். கொளத்தூர் மண்ணில் மட்டும் கிடையாதுங்க, எங்க போனாலும் நீங்க இப்படி ஒரு ஆர்கானிக்கா மக்கள் வெள்ளத்தை பார்க்கவே முடியாது. இது தானா சேர்ந்த கூட்டம். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் இல்லை, கொள்கைக்கு கூடுகிற கூட்டம். நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தார்ல, விளையாட்டு போட்டிகள்ல ஆண்கள் கபடி போட்டியில் ஜெயிச்சா 10,000 பரிசு, பெண்கள் ஜெயிச்சா வெறும் 5,000 பரிசு இருந்தது. ஏன் ஆண்களுக்கு மட்டும் பரிசு தொகை அதிகம், பெண்களுக்கு கம்மி? ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு 10,000 பணம், பெண்ணுக்கு கொடுக்கணும் மாற்றிய மனிதனின் பெயர் ஆதவ் அர்ஜுனா. பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு விளையாட போகணும்னா பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு வாங்கறதுக்கு இல்லாம காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய கண்மணிகள் விமானங்களில் என்னுடைய வீராங்கனைகள் பறந்து கொண்டிருக்கிறாங்கன்னா விளையாட்டுத்துறையை சீர்படுத்திய சிற்பியின் பெயர் ஆதவ் அர்ஜுனா. இன்னைக்கு விளையாட்டுத்துறை வளர்ந்து நிக்குது, பாஸ்கெட் பால் மாறி நிக்குது. கொடிய கொரோனா காலகட்டத்தில் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரெஃப்ரிக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க கோச்சுக்கு மட்டும் இல்ல, அந்த சம்மேளனத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பணத்தில் இருந்து பல மாதங்கள் நிறுத்தாமல் உதவி செய்து கொண்டிருந்த அந்த நல்ல மனசுக்காரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை இந்த மேடையில் வைத்து ஒரு அரங்கம் நிறைந்த நீங்க கைத்தட்டல தந்தே ஆகணும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஆட்டோ ஓட்டுநர், மூட்டை தூக்கும் தொழிலாளி, ராபிடோல வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு சாதாரண ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஆசிரியர், மாணவன், விவசாயி, விஞ்ஞானி, சாமானியர்களின் கூட்டம். இந்த தேர்தல் ஏன் தெரியுமா முக்கியமான தேர்தல்? இது திமுக என்ற பண்ணையார்களுக்கும் தாவேகா என்ற பாமரர்களுக்குமான போர். இந்த தேர்தல் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் மேல இருந்து பார்க்கும்போது மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ பெண்கள், எவ்வளோ பெண்கள் நிரம்பி வழியுது கூட்டம். இந்த கூட்டம் திமுக கிடைக்காது. ஏன் தெரியுமா? 9 மணி ஆச்சுன்னா மாப்பிள்ள கடையை சாத்து வைங்க, மாப்பிள்ள போயிருவோமா, தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம், கருவாடு ஒருபோதும் மீன் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த மேடைக்கு மட்டுமல்ல, தேர்தல் காலத்திற்கும் நாம ஒரே ஒரு விஷயத்தை மனசுல நிறுத்துங்க. தேர்தல் நாளன்று நம்முடைய வாக்காளர்கள் கையில் அந்த தேர்தல் வெற்றி மை வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் நாம் அத்தனை பேரிடம் ஒரு மை வர வேண்டும். அது ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒன்னா இருப்போம், உசுரா இருப்போம், ஒருத்தருக்கு ஒண்ணுனா வந்து நிற்போம். அது வரும். ஏன் தெரியுமா? என் தலைவனிடம் இருக்கக்கூடியது நேர்மை, உண்மை, வாய்மை. மனது நிறைந்து உள்ளம் நிறைந்து விடைபெற விருப்பமில்லாமல் விடைபெற்று செல்கிறேன். வெற்றி, 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 வெற்றி. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க. அவ்வளவுதான். குளத்தூர்லயே அவங்களுக்கு முடிஞ்சு. ஓவர், ஓவர், ஓவர். நன்றி. சிறப்பு பேச்சாளர்னு சொன்னதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. வணக்கத்தையே அவ்வளவு விதமான வணக்கமாக வச்ச எங்களுடைய பேச்சாளருடைய ஆசிரியர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷத்துடன் ஒரு உற்சாக வரவேற்பு. நீங்க சொன்னது போலதானே, ரசிகர்களை திரையில் ரசிக்க வைத்தது மட்டுமல்லாமல் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு மாபெரும் பணியில் ஈடுபட வைத்தீர்கள். மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் எங்களை போன்ற பாமர மக்கள்களை நீங்கள் அரசியல் மையப்படுத்தி கடைசியில அரசியல்னா என்ன என்பதை பல பல சம்பவங்கள் மூலமாக உணர வைத்த ஒரே தலைவர் நம் தமிழக வெற்றி கழகத்தின் நம் வெற்றி தலைவர் ஒருவர் மட்டுமே. அடுத்ததாக ஒரு சிறப்புரையாற்ற இருப்பவர் நற்சமிழில் தவிழ்பவர், அதாவது நமது தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்களை ஒரு பெரிய கரகோஷ உற்சாக வரவேற்புகளுடன் பேச அழைக்கிறேன்.
யுத்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்விற்கு வடிவம் தந்திருக்கின்ற கொளத்தூர் தொகுதியின் பொறுப்பாளர், வெல்ல முடியாத பகையை வெல்லப்போகிறவன் யார் என்றால் VS பாபு என்று வானமும் வழிமொழிகிற இடத்தில் இருக்கிற VS பாபு அவர்களே, யாருக்கும் தெரியாமல் கொளத்தூரில் ஒரு ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் தணிகாச்சலம் அவர்கள், எளியவன் எனக்கு முன்னால் உரையாற்றிய துணை செயலாளர் ராஜமோகன் அவர்களே, எளியவன் எனக்கு பிறகு நிறைவி பேருரை ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம், என்னை ஆற்றுப்படுத்துகிற இடத்தில் இருக்கின்ற தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஹரீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளே வணக்கம். யுத்த காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தேர்தல் விதி நடைமுறைக்கு வந்துவிட்டதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற முதல் பொதுக்கூட்டம் இந்த கொளத்தூர் பொதுக்கூட்டம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறப் போகிற தொகுதிகளில் கொளத்தூர் தொகுதியும் இடம்பெற்று விட்டது என்பதை இங்கே வந்ததற்கு பிறகு நான் பார்க்கிறேன். துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஆள்போல் பறந்து அருகுபோல் வேரோடி இருக்கின்ற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து நைய வைத்து ஒரு குடும்ப அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கொள்ளைக்கார கும்பலின் வீழ்ச்சி எங்கள் தளபதி விஜயின் கையில் இருக்கிறது என்று நாடு நம்புகிற நேரத்தில் நான் கொளத்தூரில் உரையாற்ற வந்திருக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் 2 வயதை தாண்டி 3வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிற நேரம் இது. 49 செப்டம்பர் 17 ஒரு மழை நாளில் ராபின்சன் நந்தவனத்தில் அண்ணா தன்னுடைய இயக்கத்தை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். 72 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். பதுங்கி பாயும் வேங்கை என ஒரு இயக்கம் பாராள வந்த கதை பாரேனும் பகர்ந்ததுண்டா யாரேனும் கேட்டதுண்டா என்று கலைஞர் கவிதை தமிழில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததை அருமையாக பாடுவார். நாஞ்சில் சம்பத் குளத்தூரில் சொல்கிறேன், அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்பட்டது, எங்கள் தலைவர் தளபதிக்கு 3 ஆண்டு காலம்தான் தேவைப்படுகிறது என்பதை 2026 நான் நிரூபிக்கப் போகிறோம். இப்பொழுது ஆட்சி முடிகிற தருணத்தில் மாட்சிமை தேங்கி முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்க என்கிறார். அவர் சாஸ்திரி வீதியில் காலை வாக்கிங் வருகிற பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று ஒரு இளைஞனிடத்தில் கேட்டார். அவன் சொன்னான், ஜனநாயகன் எப்போது வரும் என்று கேட்டான். அதற்கு பிறகு உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதலமைச்சர் சொல்வதே இல்லை. இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும்
வீச்சையும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் கூட எங்கள் தளபதி ஏற்படுத்தி இருக்கிறார். நேற்று முன்தினம் அவர் சிபிஐ விசாரணைக்கு டெல்லி சென்ற பொழுது, இது என்ன ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்திருக்கிறாரா என்று வியந்து பார்க்கிற அளவிற்கு ஆல் ரோட்ஸ் லீட் டெல்லி என்று அவருடைய பட்டண பிரவேசத்தை தொலைக்காட்சியில் பார்த்துதான் பரவசப்பட்டேன். இன்றைக்கு ஒரு அனாதை போயிருக்கிறான், யாரும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. எங்கள் தலைவர் எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு திரளுகிறது. எனக்கு முன்னால் திரண்டிருக்கிற என் தம்பிகளை பார்க்கிறேன். இவர்கள் தளபதி கட்டளையிட்டால் மின்னலை விழுங்குவார்கள், மின்சாரத்தை கொப்பளிப்பார்கள். காற்றை கைது செய்து காட்டென்றால் காட்ட பிறந்தவர்கள் இவர்கள். ஆகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் நீடிப்பதற்கான அனுமதியை தமிழ்நாட்டு மக்கள் தருவதற்கு தயார் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு தேசமே இன்றைக்கு தொழுநோயாகிவிட்டது, பருவே இன்றைக்கு முகமாகிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய தரத்தையும் தகுதியையும் நீங்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள். நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டுகிறேன், 10.5 லட்சம் கோடி நீங்கள் இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வீட்டில் என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவன் குவா குவா என்று அழுது கொண்டே பிறக்கிறான். அவன் அழுவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். கர்ணன் கவசகுண்டலத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். தமிழ்நாட்டின் குடிமகன் திராவிட மாடல் அரசில் 1,37,000 ரூபாய் கடனோடு பிறக்கிறான். ஒரு கடன் சுமையை ஏற்றி வைத்து, ஒரு போதை கலாச்சாரத்தை கற்றுவிழ்த்து விட்டு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபியை கூட நிர்ணயிக்க முடியாமல் இன்றைக்கு நிர்வாணமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம். ஆகவே இந்த குடும்பத்தினுடைய கோரப்பிடியில் இருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழர்கள் ஏங்கி இருந்தார்கள். பட்டமரம் துளிர்க்காதா, பாலைவனம் செழிக்காதா, கெட்டகுடி சிறக்காதா, நட்ட நடுநிசி விடியாதா, நமக்கான பொழுது நம்முடைய வாசலில் மலராதா, அதை பெற்றுத்தர ஒரு தலைவன் பிறக்க மாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது, இதோ விஜய் நான் வர்றேன்னு சொல்லி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு புயலை அவர் கிளப்புகிறார். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றன. திமுக தலைவர் தளபதி விஜயை கண்ட அரண்டுதான் 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு கெட்ட காலம் 26 கட்சி கூட்டணி. இந்த 26 கட்சிகளின் பெயரை முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னால் நான் இன்றைக்கே ராகவா தெருவிலேயே தூக்கில் தொங்கி விடுகிறேன். சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. நீங்க ஏமாற்றுகிற அரசியலுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆகவே வாக்களிக்க போகிற ஜனநாயக கடமை ஆற்ற காத்திருக்கிற மக்களே, the revolution not by bullets but by ballots. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் செய்ய முடியாத புரட்சியை ஓட்டுகளின் மூலம் செய்ய வாருங்கள். யுத்தகாலம் சமீபித்து விட்டது. பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்விற்று பொன்வாங்கி ஒரு செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். தளபதி நமக்கு நம்பிக்கையாக இருக்க இன்னொரு புறம்போக்கை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி யாரும் நிக்காதீங்கப்பா, எல்லாம் உட்காருங்கப்பா. சிறப்புரையாற்றியமைக்கு மிக்க நன்றி ஐயா. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்களுக்கு VS பாபு அவர்கள் மரியாதை செய்கின்றனர். சென்னை
வடமேற்கு மாவட்ட கழகம் சார்பாக வெள்ளிவாள் அளிக்கப்படுகிறது. இத்துணை நேரமாக இவ்வளவு நேரமாக எங்கள் அனைவரையினுடைய பேச்சை கேட்டு அண்ணா அப்பவே சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆக கூட்ட குறையும். ஆனா இல்ல, இத்தனை காலமாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கு நிற்கிற இந்த ஜனங்க இத்தனை காலமாக எங்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி ஒரு சின்ன சின்ன அறிவுரையும் கொடுத்து அட்வைஸையும் கொடுத்து இருந்த எங்கள் மாவட்ட செயலாளர், சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MTC தணிகா என்கின்ற ஒரு தனி மனிதருக்காகவும் தளபதி என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறார் அண்ணன் ஐயா VS பாபு அவர்களுக்காக மட்டுமே. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பேச இருப்பவர், சொல்ல போனா நிஜமா சொல்ற அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொல்ற கேளுங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னா மீடியாக்கள்ல ஒரு வாரம் பிளாஷ் நியூஸாக பரவும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவர்களை அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். சென்னை வடமேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தணிகாசலம் அவர்களே, முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு சினோரா எஸ் அசோக் அவர்களே, இன்றைய TVK கட்சியின் உறுப்பினரும் ஹார்பர் தொகுதியின் பொறுப்பாளருமான திரு அசோக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, முன்னாள் MLA அண்ணன் திரு VS பாபு அவர்களே, நமக்கு முன்னால் பேசி இன்னைக்கு சர்ச்சு மீட்டிங்காக போயிருக்காரு தேர்தல் அறிக்கைக்குழு உறுப்பினர் திரு JCT பிரபாகரன் அவர்களே, பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்களே, கழக துணை பொதுச்செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, 2026 தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் தலைவர், எங்களுடைய அண்ணன் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து, அதாவது CBI என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த CBI என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, CBI மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் எல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு,
தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்லை, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோடு வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா எடுத்து சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலையும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான். அப்போ அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐக்குள்ள ஃப்ரெண்ட்ஸில் உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்தில் சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்போ பின்னாடி உட்காந்தேன். ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்டில் வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காற்று வாங்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கிருந்தே அப்படின்னு கேட்டார். அப்பதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ்ன்னு. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்த்தா பயம் இல்ல. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சுட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொன்னுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாட்டி விட்டதே செந்தில் பாலாஜி தான் கொலை குற்றத்தில். நாளைக்கு இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அவர் நம்மள எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பேச விடாம நிப்பாட்டுறானா, நம்மள மக்களை கொன்னு குவிச்சிட்டு ஒரு வாரமா நாடகம் ஆடி நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்ல நம்மள நிரூபிச்சது. அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு மகேஷோட ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங்கு, காலையில உதயநிதியோட ஆக்டிங்கு. என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலையுமே இல்லை. மூளையில என்ன இருக்குன்னு தெரியல, பிறக்கும் போதே களிமண்ணு மட்டும்தான் பெற்று வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த விமர்சனக்குள்ள போக வேணாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது 100 வார்த்தை ஆக்கி டிபேட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலையை செஞ்ச பிறகு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பள்ளி இருக்குன்னு டவுட் வந்தனால தான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள்.
அப்போ போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜு அவங்க கிட்ட இருக்கிறாரு. 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜு அவங்க இப்படிலாம் ஏமாத்தி நம்ம மேல கொலை பழி சொன்னாங்க. போட்டுன்றப்ப நம்ம மேல ஒரு SOP போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்போ அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள், நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில் வைக்காது, இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பார்க்கறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பள்ளியை சுமத்துனாங்க, SOP போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மளை பார்த்து காப்பி. வேவ்னா என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபா கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறது இல்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணுச்சிட்டாங்க. அப்போ என் மேலே இப்போ வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்றும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டால் நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசுறதில்லை. ஆனால் எங்க ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவி கேளந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐல என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேலே எந்திரிச்சார். டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை, அவ்வளோ கோவம் உள்ள இருக்கு. அப்போ மேலே எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேலே நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேலே எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா, சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேலே எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தெரியும். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பார்த்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த SOP இதெல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவர்களும் எந்த ரோட்டுக்கு வேணா போலன்னு. இனிமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க, மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவருடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகமாடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ, காதை கேட்காது. போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும், அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம், எங்களுக்கு டைம் கிடையாது மொதல். அப்ப இந்த திமுக வந்து எப்படி திசை திருப்பணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவர்ஜுனா பயந்துட்டாரு,
1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா. நான் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. 5 வயசுலேயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தவன் நான். இதுக்கு மேல எவனே என்ன பயன்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன்னா நான் தான். அது இதுலயே நான் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட எந்த போயும் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்கள் இருக்க மாட்டேன். அவ்வளோதான் என்னுடைய வரலாறு. எங்கே வேணா நான் போய் சொல்லுவேன். என்ன வேணா கேள்வி கேள்வி. அப்ப எங்க நம்ம சின்னவரான அசோக் அண்ணன் சொன்னாரு, நம்ம தோழர் 12 வருஷமா கூட இருக்கிறவர், அவருடைய உணர்வுக்கு பதிவு கொடுக்கணும் இல்லை. மீதி அள்ளுச்சில்லறைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அசோக் அண்ணன் நம்ம கூட 12 வருஷமா இருக்கிறவர். நான் அவரை பத்தி சொல்லணும். 40 வருஷம் மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் கூட இருந்தவர். நம்மளுடைய அன்புக்குரியவர் அவர். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. எனக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அப்படி 12 வருஷமா பழகுனதுல ஒரு 30 நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார், அரசியல்ல நான் வரணும்னு இருக்கேன். தலைவரோட 40 வருஷம் இருந்துட்டேன். என்னுடைய மனைவி என்னுடைய மகள்லாம் வந்து விஜய் சாருடைய ரசிகர்கள். டிவிக்கு கட்சியில் நான் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா? நான் ரஜினி ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவிகே கட்சிக்கு வரணும்னா ஒன்னே ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அப்புறம் தைரியமா இருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா மினிஸ்டரா, எம்எல்ஏவா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, எந்த குவாலிஃபிகேஷனுக்கு அண்ணன் கிடையாது. இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. அதுல பாதிக்கு மேற்பட்ட இல்ல, 3/4 வேட்பாளர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர், ஒரு விவசாயி, கையில 10 லட்சம் கூட கூட கிடையாது. ஆனால் அண்ணன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தெரியுமா? மக்களிடம் உண்மையாக நேர்மையாக ஒரு எம்எல்ஏ ஆன அடுத்த 5 வருஷம் மக்களை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே உங்களை மாதிரி 50 கோடி இருக்குமா, 1000 கோடி செலவு பண்ண முடியுமாலாம் அவர் கேட்க மாட்டார். அப்ப நான் அசோக் சொன்னேன், சரிண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வாங்கண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தெரியணும்ல உண்மை என்னன்னு. இந்த சூழ்ச்சியில் இப்போ நடுவில் பண்ணது யாருன்னு சொல்றேன், எக்ஸாம்பிளே சொல்றேன். அப்ப தலைவரை பார்க்க போறார் அசோக் அண்ணன். அசோக் ஒரு 5 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. நம்ம தனபால் சார் பையன்லாம் இருக்கார் பாருங்க, பழைய ஸ்பீக்கர், அவருடைய பையன்லாம் சேர்ந்தாரு. 4 பேரை பேசி முடிச்சாங்க. லாஸ்ட்ல தான் அண்ணன் போனார். என்னடா 40 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு பையனும், என்னடா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திடீர்னு கதவை திறந்து நான் பார்க்குறேன், 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தலைவர் விஜய் சாரும் அசோக் சாரும் பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அப்ப என்னடா அது பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அப்போ வந்து சரி டிஸ்டர்ப் பண்ணோன்னு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அசோக் சார்கிட்ட கேட்டேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார்கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்னை உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பரில் நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கும் ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில் போய் வேலை பார்க்குறேன். யாரு? அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில் போய் வேலை பார்க்குறேன். உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க,
அதுக்கு தான் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன நடந்துச்சு? இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல? அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டு இருந்தேன். காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்போ டீட்டெயிலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்னை கடுமையாக திட்டுறாங்களா, அதை பற்றி இல்லை. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வலியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது? அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோடு கேட்குறேன். தூத்துக்குடியில் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில் நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளோ பெரிய நாடகம் 5 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதை சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவதூறான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில் ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்தில் உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சோன்னு அமைதியாக உட்காந்தாங்க. அப்போ அவங்க உறுதியாக சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணோம். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல, திருப்பியும் காணோம். சார், காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பார்க்குறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பார்க்குறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது, கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள உடலை. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்கள உள்ள உடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்லை, அவரை குற்றம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோவமோ அந்த கோபம் எனக்கு உண்மையில ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது, இது அரசியல் அல்ல, நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியலை உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானங்கப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போகாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுகவுடைய அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கே தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது?
திமுக கூட்டணியில் இருக்க 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்தக்கூடாது சொன்னவர் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்லை, பணபலம் இல்லை. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்லை, எந்த நாதியும் இல்லை. ஏன் என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய முடிவு